institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று நாம் கொண்டு வரும் தீர்மானத்தின் மூலம் வைக்கப்படும் கோரிக்கை அரசியல் சார்ந்த கோரிக்கை அல்ல. இது தமிழ்நாட்டின் மாணவர்களின் எதிர்காலம் குறித்த கோரிக்கை. இது சமூக நீதி குறித்த கோரிக்கை. இது அரசியலமைப்பின் கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கும் கோரிக்கை. இது ஒவ்வொரு திறமையான மாணவருக்கும் சமமான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற மனிதநேய கோரிக்கை. இதனை அடிப்படையாக கொண்ட தீர்மானத்தை இப்பொழுது நான் முன்மொழிவதில் ஒரு மருத்துவராக, குறிப்பாக நீட் தேர்வு எழுதாமல் மாநில சேர்க்கை முறைப்படி மருத்துவ படிப்பில் சேர்ந்த மருத்துவர் என்ற முறையிலும், ஐஆர்எஸ் பணிக்கு முன் 5.5 ஆண்டுகள் ஒரு கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவராக பணியாற்றவன் என்ற முறையிலும் மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு முறை, அதாவது நீட், சமூக நீதி, சமத்துவம் மற்றும் மாநிலங்களின் உரிமைகளுக்கு எதிரானது என்று தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் ஆகியோரின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை இத்தேர்வு முறை பெரிதும் பாதிக்கிறது. நீட் தேர்வானது வரம்பின்றி அதிக அளவில் கட்டணம் வசூலிக்கும் பயிற்சி மையங்கள் பெருகுவதற்கு வழிவகுத்துள்ளது. மாணவர்களின் கவனத்தை பள்ளி பாடத்திட்டத்தை பயில்வதிலிருந்து திசை திருப்பி நீட் பயிற்சியில் மட்டுமே முழு கவனத்தை செலுத்த கட்டாயப்படுத்துகிறது. 12 ஆண்டுகள் பள்ளி கல்வியை புறந்தள்ளி ஒரு நாள் நுழைவுத் தேர்வே மாணவர்களின் உயர்கல்வியை தீர்மானிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நீட் தேர்விலிருந்து மாநிலத்திற்கு விலக்கு அளிக்கும் வகையில் 2021 ஆண்டு தமிழ்நாடு இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை சட்ட முன்வடிவை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக நிறைவேற்றி இருந்தும் மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களால் அச்சட்ட முன்வடிவிற்கு ஏற்பிசைவு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தொடர் வினாத்தாள் கசிவுகள் மற்றும் முறைகேடுகளால் நீட் இளநிலை 2026 தேர்வு ரத்து செய்யப்பட்டு மறுதேர்வு நடத்தப்பட்ட நிலையில் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு சொல்லொன்னா துயரமும் இளம் மாணவர்கள் உயிரிழப்பும் ஏற்பட்டு நாடு முழுவதும் உள்ள மாணவர்களின் நம்பிக்கையை இத்தேர்வு முறை முற்றிலும் இழந்துள்ளது. எனவே இத்தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும். நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் நுழைவுத் தேர்வு முறையை ரத்து செய்யும் வகையில் 2019 ஆண்டு தேசிய மருத்துவ ஆவணச் சட்டம், 2020 ஆண்டு இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணைய சட்டம், 2020 ஆண்டு ஹோமியோபதிக்கான தேசிய ஆணைய சட்டம் மற்றும் தொடர்புடைய பிற மைய சட்டங்களில் தேவையான திருத்தங்களை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. இதன் மூலம் மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வில் பெறும் மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநிலத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ள இயலும் என்னும் தீர்மானத்தை மொழிகிறேன். Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.